ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் 3ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 1 பாடம் 2 நமது நண்பர்கள் இந்த பாடத்திற்கான செயல்பாடு பகுதிக்கான விடைகளும் மதிப்பீடு பகுதிக்கான விடைகளும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அழகு 2 நமது நண்பர்கள். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம செயல்பாடு பகுதிக்கான விடைகளை பார்த்துட்டு மதிப்பீடு பகுதிக்கான விடைகளையும் பார்த்துடலாம். இதில் செயல்பாடு நாம் எழுதுவோம் கொடுத்துருக்காங்க. செவிலியர் என்பவர் மருத்துவருக்கு உதவியாக இருப்பார். நோயாளிகளை அக்கறையுடன் கவனித்துக் கொள்பவர். செவிலியரின் பல்வேறு கடமைகளை பற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக நமக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. காயங்களை தைத்தல், இது யாருடைய பணின்னு பார்த்திங்கன்னா செவிலியருடைய பணி. அடுத்து நோயாளிகளுக்கு ஊசி போடுதல், அது தவிர்த்து வேறு என்னென்ன பணிகள் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். மருந்து கட்டுதல், மாத்திரை வழங்குதல் எழுதிக்கலாம். அடுத்து செயல்பாடு, 2வது செயல்பாடு கொடுத்துருக்காங்க. நாம் எழுதுவோம். விடை காண்க. எனக்கு முன்னே எனது மணியோசை வரும். தீயிலிருந்து உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பேன். நான் யார் அப்படின்னா தீயணைப்பு வாகனம். அவங்க இந்த எழுத்துக்கள்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும். செகண்டு, நான் மக்களை பாதுகாப்பேன். குற்றங்களிலிருந்து சமூகத்தை பாதுகாப்பேன். மக்கள் விதிகளை பின்பற்றுகிறார்களா என உறுதிப்படுத்துவேன். நான் யார் அப்படின்னா காவலர். அடுத்து 3, நான் மண்ணில் கடுமையாக உழைப்பேன், விதைப்பேன், ஆதலால் அம்மண் நமக்கு உணவு தரும். நான் யாருன்னா விவசாயி. அடுத்து செயல்பாடு, நான் யார் அப்படி கேட்டிருக்காங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக கொடுத்துருக்காங்க. நான் துணிகளை தைப்பேன். நான் ஒரு தையல்காரர். அடுத்து 2, நான் சுவரில் வரைவேன். நான் ஒரு வண்ணம் தீட்டுபவர். 3, நான் குழாய்களை சரி செய்வேன். நான் ஒரு குழாய் செப்பனிடுபவர். 4, நான் வீடுகளையும் மக்களையும் பாதுகாப்பேன். நான் ஒரு காவலாளி. நான் மின் சாதனங்களை பழுது பார்ப்பேன். நான் ஒரு மின் அமைவு செப்பனிடுபவர். அடுத்து மதிப்பீடு பகுதிக்கான விடைகள் பார்த்துடலாம். அடைப்புக்குறியிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அடைப்புக்குறிக்குள்ளே நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சாலை, நீதிபதி, முதல் உதவி, மருத்துவர், ஆசிரியர். இதில் முதல் கொஸ்டின், முறையான சிகிச்சைக்கு முன் அளிப்பது என்ன அளிக்கணும்னு பார்த்திங்கன்னா முதல் உதவி அளிக்கணும். அடுத்து செவிலியர் டேஸுக்கு உதவி புரிவார். யாருக்குன்னா மருத்துவருக்கு உதவி புரிவார். செவிலியர்னா யாருன்னா நர்ஸு. அடுத்து 3, மக்கள் வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்பவர் நீதிபதி. 4, நமக்கு அறிவை மேம்படுத்துபவர் ஆசிரியர். சாலை பணியாளர்கள் சாலை போடுகின்றனர். அடுத்து சரியா தவறா என்று எழுதுக. முதல் கொஸ்டின், தையல்காரர் என்பவர் துணி தைப்பவர். சரிதான், சரின்னு போட்டுக்கலாம். அடுத்து மின் பழுது செய்பவர் குழாய்களை சரி செய்வார். தவறு. போக்குவரத்து காவலர் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவார். சரி. மருத்துவர் மக்களையும் உடைமைகளையும் காப்பாற்றுவார். தவறு. உச்சநீதிமன்றம் நமது அரசியலமைப்பின் பாதுகாவலன். இது சரிதான். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதற்குரிய ஆன்சர் இப்போ பார்த்துடலாம். இதில் முதல் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு சேவை புரிபவர்கள் சிலரை குறிப்பிடுக. ஆசிரியர், மருத்துவர், பொறியாளர், காவல்காரர். பொறியாளர் 2 முறை எழுதியிருக்கு, ஒரு முறை எழுதினா போதும். அடுத்து தீயணைப்பு வீரர்கள் போன்றோர் நமக்கு சேவை புரிபவர்கள் ஆவார். இது போக உங்களுக்கு தெரிந்தவர்களாக நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து தீயணைப்பு வீரர்கள் என்பவர் யார்? மக்களையும் உடைமைகளையும் தீயிலிருந்து பாதுகாக்கின்றனர். இதுதான் தீயணைப்பாளருடைய பணி. அடுத்து ஒரு பொறியாளரின் பணி யாது? கட்டிடம் கட்டுவதற்கு சரியான திட்ட வரைபடத்தையும் வடிவமைப்பினையும் உருவாக்குகிறார். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, விவசாயிகள் பற்றி எழுது. விவசாயிகள் நமக்கு உணவு தானியங்களை பயிரிடுகின்றனர். அடுத்து 5, இராணுவ வீரர்கள் நமது நாட்டை எவ்வாறு பாதுகாப்பார்கள்? இராணுவ வீரர்கள் நமது நாட்டையும் மக்களையும் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கின்றனர்.
இப்போ இந்த 5 கேள்விக்கான விடைகள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செயல்பாடு கொடுத்துருக்காங்க. செயல் திட்டம். சமூக பணியாளர்களுடன் அவர்களின் உபகரணங்களை பொறுத்து அவர்களின் பணியை எழுதுக. முதல் பார்த்தீங்கன்னா டாக்டர் படம் மருத்துவர் படம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆசிரியர் படம். அடுத்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பாளர். அடுத்து தபால் கொடுப்பவர், அஞ்சல்காரர். முதல்ல மருத்துவருக்கு இப்போ மொபைலை டேர்ன் பண்ணிக்கிறேன். இதற்கு ஆன்சர் எப்படி எழுதலான்னு பாருங்கள். முதல்ல மருத்துவர், இதுக்கு லாஸ்ட்டாக உள்ளதை இணைச்சிருங்க. மக்களுக்கு மருத்துவ சேவை செய்கிறார். ரெண்டாவது ஆசிரியர். ஆசிரியருடைய பணி மாணவர்களுக்கு கல்வியை போதிக்கிறார். 3 தீயணைப்பாளர். தீயணைப்பாளருக்கு நேராக அந்த தீயணைப்பு வண்டியை நீங்கள் மேட்ச் பண்ணி மக்களை தீ, விபத்து மற்றும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றுகிறார். அப்படி எழுதிக்கோங்க. 4 அஞ்சல்காரர். கடிதங்களை உரியவரிடம் சேர்க்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா சேர்க்கிறார் அப்படிங்கிறதுல சேர்கிறார்ன்றிருக்கு. அதில் இக்கு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை எழுதியாச்சு. கரெக்டாக எழுதிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் தேர்ட் லெசன் அலகு 3 ஊராட்சி மன்றம் இந்த படத்திற்குரிய புக் பேக் ஆன்சர் செயல்பாடு பகுதிக்கான விடையை கண்டிப்பாக பார்த்துலாம். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.